ஓர் அறிவிப்பு. வருகிற வாரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பாட சம்பந்தமான மேலும் சில கருத்துக்களை நாம் ஜூம் இணைப்பின் மூலமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதை பற்றிய இன்னும் தெளிவான அறிவிப்பு அடுத்த வார பாடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வார பாடம் செவ்வாய்க்கிழமையே பதிவேற்றம் செய்யப்படும். ஒவ்வொரு வாரத்திலும் செவ்வாய்க்கிழமை இந்த பாடத்தை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணி முதல் 6 மணி வரை அந்த ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் நீங்கள் பங்கு பெறலாம். கிறிஸ்துவில் நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதலுக்கு விலை ஒன்று உண்டு. அது என்ன என்பதை இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவரும் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே, தேவரீர் தம்முடைய யோசனையின் பிரகாரமாக எங்களுக்கு இளைப்பாறுதலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர். அதை நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டுமென்றால் நீர் எங்களுக்காக விலை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்கள் மனதை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு வாலிபனுக்கு தன் பக்கத்து வீட்டு விவசாயியின் மேலே கோபம் வந்தது. அவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இரவில் அவருடைய நிலத்திற்கு சென்று சில களைகளை விதைத்தான். அந்த களை மிகவும் மோசமானது. எளிதில் அதை ஒழிக்க முடியாது. களை வளர்ந்து அந்த விவசாயிக்கு அது துன்பம் கொடுத்த போது இவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. காலம் சென்றது. அந்த விவசாயிக்கு ஒரு மகள் இருந்தாள். அந்த மகள் மேலே இந்த வாலிபனுக்கு விருப்பம் உண்டாயிற்று. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள 2 வீட்டாரும் சம்மதித்தார்கள். திருமணம் நிகழ்ந்தது. விவசாயிக்கு அந்த மகள் ஒரே மகள் என்பதனால அந்த விவசாயியுடைய பண்ணை இந்த வாலிபனுக்கு சொந்தமாயிற்று. வாழ்நாள் முழுவதும் தான் விதைத்த களைகளோடு அவன் போராடி கொண்டிருந்தான். பல சமயங்களில் நாம் செய்கிற செயல்கள் நம்மையே பாதிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒரு பெரிய தவறு எந்த விதத்தில் நம்முடைய நித்திய வாழ்வை கூட பாதிக்க முடியும் என்பதை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் அந்த பாவத்தை நாம் செய்யாதிருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிறபடியெல்லாம் தேவன் செயல்படுவது இல்லை. நமக்கு தேவன் சுயாதீன சிந்தையை தந்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கும் உரிமையை தந்திருக்கிறார். எனவே அந்த உரிமையை அவர் மதித்து நடக்கிறார். அதை தாவீதுடைய வாழ்க்கையில் கூட நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏவாளை தேவன் நடத்தின விதத்தை பாருங்கள். அவளிடத்தில் ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது அவள் சாத்தானோடு பேசுகிற அந்த உரையாடலிலே பார்க்க முடிகிறது. ஆனால் அவள் சாப்பிட போன போது தேவன் அவளை தடுக்கவில்லை. தேவன் விரும்பியிருந்தால் அவளை தடுத்திருக்கலாம். ஆனால் அவளை தடுக்கவில்லை. நாம் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அதை செய்யும்போது தேவன் தடுப்பது இல்லை. அதற்கு முன்னராக எல்லா ஆலோசனைகளையும் சொல்லுகிறார். நீ இப்படி செய்யாதே, அப்படி போகாதே என்கிற எல்லா ஆலோசனைகளும் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் பாவத்தை செய்ய தீர்மானித்து விட்டால் தேவன் தடுப்பது இல்லை. அதை நாம் எப்போதும் உணர்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று தாவீது அழைக்கப்படுகிறான். ஆனால் அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையையே புரட்டி போட்டது. அந்த பாவத்தை செய்வதற்கு அவன் தீர்மானித்த போது தேவன் எந்த தடையும் செய்யவில்லை என்பதை வேதாகம் நமக்கு காட்டுகிறது. ஒருவேளை தேவனுடைய திட்ட பிரகாரமாக தாவீது வாழ்ந்திருந்தால் இந்த பாவத்தை செய்யாமல் தப்பித்திருக்கலாம் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. 6 நாட்கள் வேலை தந்தார் ஆண்டவர். பாவத்திற்கு பிறகு இந்த வேலை இன்னமும் மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. பூமி சபிக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று சொன்னார்.
வேதனையோடு வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த வேலை மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நீ பூமிக்கு திரும்பும் மட்டும், அதாவது மண்ணுக்கு போகும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் என்று சொன்னார். அந்த உழைப்பு நம்முடைய உடலுக்கும் தேவையாக இருக்கிறது, நம்முடைய மனதுக்கும் தேவையாக இருக்கிறது. இன்றைய நாட்களில் உடல் உழைக்காமல் மனது மாத்திரம் உழைக்கிற வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால்தான் நாம் உடற்பயிற்சி என்று ஒன்றை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் தேவன் போட்டிருந்த திட்ட பிரகாரமாக அந்த வேலைகள் மாத்திரம் இன்றைக்கு இருந்திருக்கும் என்றால் இந்த உடற்பயிற்சி என்று தனியாக ஒன்று தேவையில்லை. நமக்கு தேவையான உடற்பயிற்சியெல்லாம் நம்முடைய வேலைகளிலேயே நமக்கு கிடைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, நாம் செய்கிற வேலை உழைப்பு நமக்கு நிம்மதியை தந்திருக்கும், நிம்மதியான ஒரு தூக்கத்தை தந்திருக்கும் என்றெல்லாம் வேதாகமம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. வேலை செய்வதால் நன்மை இருக்கிறது என்பதை பிரசங்கி எவ்வாறு சொல்கிறார்கள் பாருங்கள். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. பணம் அதிகமாக சேர்க்கும்போது எல்லா வேலைகளுக்கும் ஆட்களை வைத்து நாம் செய்து விடுவதனால நம்முடைய உடலுக்கு உழைப்பு இல்லாமல் போய்விடுகிறது, தூக்கம் இருப்பது இல்லை. ஆனால் அது மாத்திரமல்ல, உடல் உழைப்பு இல்லாமல் நாம் ஓய்வாக இருக்கும்போது மனதும் பாவத்தை செய்வதற்கு சிந்திக்கிறது. தாவீது ராஜா என்ன செய்தார் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் அவர் அரண்மனை உப்பரிகை மேல் உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய படையானது யோர்தானுக்கு அக்கறையில் போரிட்டு கொண்டிருந்தது. தேசத்தின் தலைவனாக அவனும் அந்த போருக்கு சென்று அம்மோனியரை தோற்கடித்து தேசத்திற்கு அமைதியை கொண்டு வந்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவன் வீட்டிலேயே இருந்து விட்டான். 2 சாமுவேல் 11:1 இவ்வாறு தான் சொல்லுகிறது, தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அதனால் நடந்த பாவம் என்ன என்பதை நம்ம அநேகர் அறிந்திருக்கிறோம். அப்படி வீட்டில் இருந்த நாட்களிலே ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. நாம் எப்போது படுக்கையிலிருந்து எழும்புவோம்? காலையில் படுக்கையிலிருந்து எழும்புவோம். ஆனால் இவன் சாயங்காலத்தில் படுக்கையிலிருந்து எழும்புகிறான். தூங்கிய நேரத்தை கழித்திருக்கிறான். அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய மனது அவள் பால் ஈர்க்கப்படுகிறது. அவள் யார் என்று கேட்கிறான். இன்னார் என்று சொல்லுகிறார்கள். உரியா என்கிறவனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவளை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்புகிறான். அவளோடு தவறு செய்கிறான். அதனால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் மாறியது என்பதை நாம் உணர வேண்டும். அவள் வீட்டிற்கு சென்ற பிறகு சில நாட்கள் கழித்து செய்தி அனுப்புகிறாள், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். தாவீது அதிர்ச்சி அடைந்தான். இது எப்படி மூடி மறைப்பது? கணவன் இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை, அவனோ யுத்தத்திற்கு சென்றிருக்கிறான். எனவே உரியாவை ஊருக்கு அழைக்கிறான், அவனோடு பேசுகிறான். சரி, நீ வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறான். அவனோ வீட்டுக்கு போகவில்லை. ஏன் போகவில்லை? அவனே காரணம் சொல்லுகிறான். என்னுடைய படை அங்கே யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி என் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது? ராஜா அப்படி யோசித்திருக்க வேண்டும். என்னுடைய படை அங்கே யுத்தம் செய்யும்போது நான் எப்படி என் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பது? அதை விட்டு விடுங்க. மனைவியோடு இருப்பதல்ல, இன்னொருவன் மனைவியோடு இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும். அவன் யோசித்திருக்க வேண்டும். அவன் யோசிக்கவில்லை. உரியா ஒரு நல்ல ஊழியக்காரன். அவன் செல்ல மறந்து விட்டான். நன்றாக மதுபானம் குடிக்கும்படியாக குடிக்க வைக்கிறான். அப்போதும் கூட அவன் செல்ல மறுத்து விடுகிறான். அதற்கு பிறகு யுத்தத்தில் அவன் கொல்லப்படத்தக்கதாக ஒரு திட்டத்தை போட்டு அவ்வாறே உரியாவை கொன்று விடுகிறான். எவ்வளவு பெரிய பாவத்தை இந்த ராஜா செய்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு ராஜாவாக குடிமக்களை காப்பாற்ற வேண்டிய அவன், பிரச்சனைகளிலிருந்து குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய அவன் ஒரு குடும்பத்தின் சிதைவுக்கு காரணமாக இருந்தான்.
தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று தேவன் இவனை குறித்து சொன்ன போதிலும் கூட இந்த பாவத்தை செய்வதற்கு அவன் தீர்மானித்து அவ்வாறு நடந்து கொண்ட போது தேவன் அவனை தடுக்கவில்லை. இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பவுலார் பின்னால் எழுதும்போது சொல்லுகிறார், நிற்கிறவன் என்று தன்னை குறித்து எண்ணுகிற ஒவ்வொருவனும் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். நான் தவறு செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் நல்லவன் என்று நம்மை நாமே பாராட்டி கொண்டு இருந்தோம் என்றால் ஒரு நாள் தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நமக்குள்ளாக பாவம் வாசம் பண்ணுகிறது. அந்த பாவம் எப்போது வேண்டுமானாலும் நம்மை கவிழ்த்து விடலாம். எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியமானது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அந்த பாவங்களிலிருந்து தப்புவதற்கான ஒரு வழி 6 நாட்களும் வேலை செய்வதாகும். 6 நாட்களும் வேலை செய்து 7வது நாளிலே தேவனோடு நாம் நேரத்தை செலவிடுவோம் என்றால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். தேவன் கொடுத்திருக்கிற இந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு கட்டளை. வாரத்தில் ஒரு நாள், அந்த 7வது நாளிலே தேவனோடு நாம் நேரம் செலவிட்டு, இந்த தேவன் இந்த உலகத்தை படைத்தவர், என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என்கிற தன்னுடைய நம்பிக்கையை அந்த நாளிலே வேலை செய்யாமல் இருப்பதன் மூலமாக வெளிப்படுத்திவிட்டு, மற்ற நாட்களில் தேவன் என்னை வேலை செய்ய சொல்லியிருக்கிறார், நான் வேலை செய்வேன் என்று உழைக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய மனதிலே இளைப்பாறுதல் இருக்கும், நன்றாக நாம் தூங்க முடியும். அந்த ஓய்வு நம்முடைய உடலை நன்றாக பாதுகாத்து கொள்ளும், நம்முடைய மனதையும் கூட நன்றாக பாதுகாத்து கொள்ளும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். தாவீது தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்த போதிலும் கூட இந்த சம்பவத்தில் அவன் விழுந்து தேவனுக்கும் ஒரு கெட்ட பெயரை கொண்டு வந்து விடுகிறான். அது எவ்வளவு மிகவும் மோசமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய சுயாதீன தீர்மானத்தில் தேவன் தலையிட மாட்டார் என்பதை நாம் உணர்ந்து நாம் எந்த தீர்மானம் செய்வதாக இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய அனுமதியோடு செயல்படுவது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நாம் தவறு செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு பாவமும் செய்யாமல் நீதியே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று வேதாகமம் சொல்கிறது. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று இயேசுவானவர் தாமே சொன்னார். எனவே நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, தேவன் மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒரு பாவம் இல்லவே இல்லை. நாம் மன்னிப்பு கேட்போம் என்றார். ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்று ஒரு பாவம் அழைக்கப்படுகிறது, அது மன்னிக்கப்பட மாட்டாது என்று வேதாகமம் சொல்கிறது. ஏனென்றால் ஆவியானவரை முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட்டோம் என்றால் நாம் தேவனிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க மாட்டோம். எனவே அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படாத பாவமாக இருக்கிறது. மற்றபடி எந்த பாவமாக இருந்தாலும் தேவன் நம்மை மன்னிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதம் 86:5 நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், அவர் கிருபை காட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 99:8 அவர் வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். இந்த மன்னிப்பு எல்லோருக்கும் அவசியமாக இருக்கிறது. துன்மார்க்கர், மோசமானவர்கள், இழிவான பாவிகள், அவர்களுக்குத்தான் மன்னிப்பு வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்க முடியாது. அது தாவீதுக்கு அவசியமாக இருந்தது, மோசேக்கு அவசியமாக இருந்தது. எந்த மனிதனும் மன்னிப்பு தேவைப்படுகிற ஒரு நிலையில்தான் இருக்கிறான் என்பதை வேதாகமம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எனவே ஒருவேளை இந்த நாளில் மன்னிப்பு அவசியம் என்கிற நிலையில் நாம் இருப்போம் என்றால் தேவனை தேடும்போது நிச்சயமாக இந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. மோசே எடுத்துக்கொள்ளுங்களேன், எவ்வளோ பெரிய தேவ மனிதன்.
தேவனுக்காக பெரிய செயல்களை செய்தவன். தேவனே அவனை பற்றி பேசும்போது மற்றவர்களைப் போல் இல்லை என்னுடைய தாசன் மோசே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மோசே தேவனோடு இணைந்திருந்தார். ஆனாலும் அவனிடத்திலும் ஒரு முறை பாவம் வெளியரங்கமாக வெளிப்பட்டது. ஒரு முறை மக்கள் தண்ணீர் வேண்டும் என்று முறையிட்ட போது தேவனிடத்தில் மோசேயும் ஆரோனும் செல்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடு என்று சொல்லுகிறார். நீ போய் அந்த பாறை இடத்துல பேசு, தண்ணீர் வரும் என்று சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு நான் கண்மலையிலிருந்து தண்ணீர் வர பண்ணுவேனோ என்று சொல்லி கோபத்தோடு கோலினாலே 2 தரம் அந்த கண்மலையை அடிக்கிறான். அப்போது தண்ணீர் வந்தது. எல்லோரும் குடித்தார்கள். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் அழைத்தார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு ஏதோ அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லாதது போல அல்லவா நீங்கள் நடந்து கொண்டீர்கள்? நான் வித்தியாசமானவர் என்பதை நீங்கள் காட்டியிருக்க வேண்டாமா? நீங்கள் எவ்வளவுதான் முறுமுறுத்தாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தவறப்போவதில்லை. நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கட்டாயமாக கொடுப்பேன். நீங்கள் முறுமுறுப்பதனாலே உங்கள் மேல் வேதனையை வரவழைத்துக் கொள்கிறீர்கள், அவ்வளவுதான். அந்த முறுமுறுப்பு இல்லாமல் கேட்டாலே கிடைத்திருக்கும். சரி, பரவாயில்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்க வேண்டாமா? நீங்கள் நான் யார் என்பதை வெளிப்படுத்தாத காரணத்தினாலே கானான் தேசத்திற்கு நீங்கள் போய் சேர்வது இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ஆண்டவரிடத்தில் மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் அந்த தேசத்துக்கு செல்ல வேண்டும். இந்த ஜனங்களை அந்த தேசத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என்று சொல்லியிருந்தேன். நான் அழைத்து செல்ல வேண்டும். எனக்கு அனுமதி தாரும், என்னை மன்னித்தருளும் என்றெல்லாம் போராடுகிறார். உபாகமம் 3:26 மோசே சொல்வதை பாருங்கள். கர்த்தரோ எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். இனிமேல் அதை பற்றி பேசாதே, நான் அதை செய்யப்போவதில்லை என்று சொல்லிவிடுகிறார். மன்னிக்கிற ஆண்டவர் ஏன் இவ்வாறு செயல்பட்டார்? சில சமயங்களில் அதிகம் பெற்றவர்களிடம் தேவன் இவ்வாறு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடிகளுக்கு ஏதுவானதை செய்கிறவன் அதை பற்றி தெளிவாக அறிந்தவனாக இருந்தால் அவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று இயேசு சொன்னார். மோசே சாதாரண மனிதன் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவனிடத்திலிருந்து பல வெளிப்பாடுகளை பெற்றவன். ஒரு சாதாரண மனிதனுக்கும் இது போன்ற தலைவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கும் உபதேசிக்கிற ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு எல்லா அறிவும் இல்லை. அதனால்தான் இந்த பிரசங்கியாருடைய உபதேசத்தை அவன் கேட்கிறான். ஆனால் பிரசங்கம் பண்ணுகிறவன் அதிகம் தெரிந்தவன். அதனால்தான் யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. ஏனென்றால் உங்கள் வாயினால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது உங்களிடத்திலே எதிர்பார்ப்பார். நீங்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பார். நீங்கள் நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு ஆக்கினை கிடைக்கும், உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். மோசே அதிகம் பெற்றவர் தானே. அதனால் போதகர்களுக்கு அதிக தண்டனை இருக்கும். விசுவாசிகளை விட அவர்கள் அதிகமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பாடத்தை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை விட இதை குறித்து நடத்தி கொண்டிருக்கிற எனக்கு தண்டனை அதிகமாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் குறிப்பிடப் போகிறேன். அந்த பாவத்தை செய்கிறவனாக நான் காணப்படுவேன் என்றால் உங்களுக்கு கிடைப்பதை விட எனக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். அதனாலே போதகர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது, நடக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவரை மன்னிக்காமல் விடவில்லை. நீ கானான் தேசத்திற்கு இப்போது இவர்களை அழைத்து செல்ல முடியாது என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் மேலான ஒன்றை அவனுக்கு வைத்திருந்தார். நீ இப்போது செத்துத்தான் ஆக வேண்டும், உன்னை உயிரோடு வைத்திருக்க முடியாது, கானான் தேசத்திற்கு செல்வதற்கு முன்னராக நீ சாகப் போகிறாய் என்றெல்லாம் சொன்ன ஆண்டவர் அவர் மரித்த பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் மோசே இடத்தில் சொல்லவில்லை.
சொல்லியிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தான். தேவன் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பது நமக்கு இப்போது தெரியாது. ஆனால் அவர் செய்கிற எல்லாம் மிகவும் அற்புதமானவைகளும் ஆச்சரியமானவைகளுமாக இருக்கும். மோசையை நேசித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார். மோசே செய்தது போல ஒருவேளை ஒரு தவற்றை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். சிலவற்றை இப்போது நான் உங்களுக்கு தரப்போவதில்லை என்று அவர் சொல்லிவிடலாம். ஆனால் மேலான ஒன்றை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். இறந்த அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று வேதாகமம் சொல்கிறது. மோசையின் சரீரத்தை குறித்து மிகாயேல் சாத்தானோடு தர்க்கித்து பேசியதாக யூதா குறிப்பிடுகிறார். அவரை உயிரோடு எழுப்பி பரலோகத்திற்கு தேவன் கொண்டு சென்று விட்டார் என்பது நமக்கு தெரிகிறது. அதனால்தான் மறுரூபமலையில் இயேசு மறுரூபமான போது சாகாமல் பரலோகத்துக்கு சென்ற எலியாவும் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டு சென்ற மோசேயும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆம், கானான் தேசத்திற்கு செல்லவே முடியாதா என்றால் வந்தார். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் வந்தார். இயேசுவை சந்திப்பதற்காக வந்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தவறு செய்த போதிலும் இந்த தேவன் மன்னிக்க ஆசைப்படுகிறார், உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். நம்முடைய பதவிக்கு ஏற்ற விதத்தில், நம்முடைய அதிகாரத்திற்கு ஏற்ற விதத்தில் சற்று அதிகமான தண்டனையை தேவன் நமக்கு தந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கவே செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தாவீது பாவம் செய்து விட்டான். அது மிகவும் கொடுமையான பாவம். ஒரு பெண்ணை கெடுத்து விட்டான். அவளுடைய கணவனை கொன்று விட்டான். கணவனோடு சேர்ந்து இன்னும் பலரும் இறந்து விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவனுடைய சதிகள். தேவன் அவனை சும்மா விட்டு விடவில்லை. அவனை திருத்துவதற்கு ஆண்டவர் எடுக்கிற முயற்சியை நீங்கள் பாருங்கள். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை சந்திப்பதற்காக வருகிறார். வந்தவர் ஒரு கதை சொல்கிறார். ஒரு பணக்காரன் இருந்தான். அவனிடத்தில் ஏராளமான ஆடுகள் இருந்தன. பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை இருந்தான். அவனிடத்தில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அவன் அதை தன்னுடைய பிள்ளையைப் போல வளர்த்து வந்தான். ஒரு நாள் பணக்காரனுடைய வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தார்கள். இந்த பணக்காரன் தன்னுடைய ஆடுகளில் ஒன்றை எடுத்து அடித்து விருந்து செய்வதற்கு பதிலாக பக்கத்து வீட்டிலிருந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அடித்து விருந்து பண்ண வைத்தான். இதை கேட்ட மாத்திரத்தில் தாவீது தீர்ப்பு சொல்கிறார். அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொன்னார். அவன் சாக வேண்டியவன் என்று சொல்லிவிடுகிறார். அடுத்து சொல்லுகிறார், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும். அவன் சாக வேண்டுமாம், நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டுமாம். ஏனென்றால் அவன் இரக்கமற்றவனாக இவ்வாறு செயல்பட்டு விட்டான் என்று தாவீது தீர்ப்பு சொன்னார். அப்போது தாவீது இடத்துல நாத்தான் என்ன சொன்னார் என்பது பாருங்கள். நீயே அந்த மனுஷன். யாரை குற்றவாளி என்று தீர்த்தாயோ அந்த மனுஷன் வேறு யாரும் அல்ல, நீயே அந்த மனுஷன். நீ என்ன செய்தாய்? எப்படி நடந்து கொண்டாய்? உரியாவின் மனைவியை என்ன செய்தாய்? உரியாவை என்ன செய்தாய்? அப்போதுதான் தன்னுடைய பாவம் அவனுக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு ராஜாவாக அடுத்தவரிடத்தில் தவறு இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் தீர்ப்பு சொன்ன இந்த தாவீதுக்கு தனக்குத்தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன் என்பதை உணர்ந்த போது எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். பல சமயங்களில் நாமும் கூட நீதிபதிகளாக ராஜாக்களாகத்தான் இருக்கிறோம். அடுத்தவர்களை பற்றி தீர்ப்பு சொல்வது நமக்கு மிகவும் எளிதாக வருகிறது அல்லவா? தாவீது உடனே நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். பல சமயங்களில் ராஜாக்கள் இவ்வாறு நடந்து கொள்வதில்லை. நான் ராஜா, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னை கேட்பதற்கு நீ யார் என்று அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறான். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவம்தான்.
மனிதருக்கு விரோதமான பாவமாக இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவம். ஏனென்றால் இந்த மனிதர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் அவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் தானே. மேலும் தேவன் இப்படி தான் நீ நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்க, அந்த கட்டளையை மீறி நாம் செயல்படும்போது தேவனுக்கு விரோதமாகத்தானே நாம் பாவம் செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காலங்களிலும் இப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்றுதான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இவன் அறிக்கையிட்டதினாலே நாத்தான் உடனடியாக தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தாய். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆனால் கர்த்தருடைய சத்துருக்கள் கர்த்தரை தூஷிப்பதற்கு நீ ஒரு காரணமாக இருந்து விட்டாய் என்று வேதனைப்படுகிறார். அதனாலே உனக்கு இன்ன தண்டனைகள் எல்லாம் வரும் என்றும் சொல்கிறார். தாவீது அதற்கு பிறகு எழுதிய சங்கீதத்தில் தன்னுடைய வேதனைகள் எல்லாம் குறிப்பிடுகிறார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க நீ சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 51:1. தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். முன்பு போல நான் இருக்க வேண்டும், இந்த குற்ற மனப்பான்மை இல்லாத ஒரு ஆவியை நீர் எனக்கு தாரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள் என்று அந்த பாடலிலே எழுதியிருக்கிறார். உண்மையான ஒரு மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்பதை அந்த சங்கீதத்தின் முடிவு பகுதி நமக்கு காட்டுகிறது. பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொல்கிறார். பலியிடச் சொன்னது ஆண்டவர் தானே. இங்கே பலியை நீர் விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல என்றெல்லாம் சொல்லுகிறாரே. என்ன சொல்ல வருகிறார்? 19ஆம் வசனத்தை பார்த்தால், அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர், அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் பலி உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்னவர் 19ஆம் வசனத்தில் பலிகளின் மேல் நீர் பிரியப்படுவீர் என்று சொல்கிறார். இது என்ன ஒரே சங்கீதத்தில் முரண்பாடான வார்த்தைகள்? வெறுமனே பலியிடுவதனால் பயனில்லை, என்ன ஒரு மனநிலையிலே பலியிட வேண்டும் என்பதை இந்த 2 வசனங்களுக்கும் இடையில் வருகிற 17ஆம் வசனம் சொல்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆம், தேவன் விரும்புகிற பலி இதுதான். நம்முடைய பாவத்திற்காக மனம் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு தேவனுடைய சமூகத்திலே சரணடைவது தான் தேவன் விரும்புகிற பலி. அப்படி நாம் மாறியிருக்கிறோம் என்பதை வெளியே காட்டுவது தான் இந்த தகன பலிகள். தேவன் நம்மை மன்னிக்க காத்திருக்கிறார். அந்த மன்னிப்பை நமக்கு தருவதற்காக இயேசுவானவர் பலியானார். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி சொன்னார் அல்லவா? அவர் பலியான போதிலும் எல்லோருக்கும் மன்னிப்பு கிடைக்கப் போவது இல்லை. ஏனென்றால் நாம் நம்மை தேவனிடத்தில் ஒப்படைத்தால்தான், அவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால்தான், நம்முடைய பாவத்திற்காக நாம் வருந்தினால்தான் அந்த பலி நமக்கு பயனுடையதாக மாறுகிறது என்பதை இந்த சங்கீதம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இல்லை என்றால் இந்த பலியினாலே நமக்கு எந்த விதத்திலும் பயன் இருக்கப் போவது இல்லை. தேவன் விரும்பாத ஒன்றும் இந்த மன்னிப்பின் அனுபவத்தில் இருக்கிறது. சில சமயங்களிலே அவர் தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. தாவீதுக்கு தண்டனை கிடைத்தது, மோசேக்கு கூட தண்டனை கிடைத்தது. பெரிய ஆசீர்வாதங்களை மோசேக்கு கொடுக்க இருந்த போதிலும் அவர் கேட்கிற ஒன்றை தேவன் தரமாட்டேன் என்று சொல்லி மறுத்துவிட்டார். அப்படியானால் மன்னிப்பு கிடைத்தாலும் தண்டனை கட்டாயமாக இருக்குமா? சில சமயங்களிலே தாவீதின் அனுபவத்தை வைத்து அவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானம் செய்து விடுகிறார்கள். அது சரிதானா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது, பிறகு ஏன் தண்டனை? மோசேக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கவில்லை. அது தண்டனை என்று நாம் சொல்வதற்கு இல்லை. அவர் ஆசைப்பட்டதை தேவன் நிறைவேற்றத்தான் செய்தார். அவர் விரும்பிய பிரகாரமாக அவர் செய்யவில்லை, ஆனால் நிச்சயமாக அதை செய்தார்.
தேவனிடத்திலிருந்து பெரிய வரங்களை பெற்றவர்கள், பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முழுவதுமாக வெளிப்படுத்துவதற்கு கடனாளிகளாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய விருப்பப்படி சில சம்பவங்கள் நிகழாமல் போகலாம். ஆனாலும் அதை விட மேலானதே தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்ததற்கு வேறே காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம் என்பதையும் நாம் இப்போது பார்க்க வேண்டும். மன்னிக்கப்பட்ட பிறகு மன்னிப்பு கிடைத்தாலும் அவர்கள் பரலோகம் சென்றாலும் இந்த பூமியிலே அவர்களுக்கு தண்டனை இருக்கும் என்று சொல்கிற கருத்து சரிதானா என்பதை ஒரு சில சம்பவங்கள் மூலமாக நாம் பார்ப்போமே. ஒரு சம்பவத்தை மாத்திரம் வைத்து நாம் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட முடியாது. ஒரு முறை ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை திறந்து கீழே இறக்கினார்கள். அப்போது இயேசுவானவர் என்ன செய்தார் என்பதை மார்க் 2:5 வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்படின்னு ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறான், அதனால்தான் இந்த பிரச்சனை அவனுக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. சுகப்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு மனிதனிடத்திலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசுவானவர் சொல்கிறார். மன்னித்துவிட்டு, உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், நீ பரலோகத்திற்கு வரலாம், ஆனால் இந்த பூமியிலே நீ கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும், நீ திமிர்வாதக்காரனாகவே இரு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மார்க் 2:11-12 பார்க்கிறோம். நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். மன்னிப்பு கொடுத்தாலும் பாவத்திற்காக அவன் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்கிற கருத்து தவறு என்பதை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கலாம். மன்னிப்பு கொடுக்கப்படும் போது அவர்களுக்கு பூர்ண விடுதலை கிடைக்கிறது, தண்டனை எல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் தாவீதுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அது ஏன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். முக்கியமான ஒரு காரணம் அங்கே இருக்கிறது. அதை நாம் பார்த்து நாமும் கூட இது போன்ற தண்டனைகளிலிருந்து தப்புவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யோசிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மனாசேயை பற்றி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனாசே எவ்வளோ மோசமானவன் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் 2 ராஜாக்களையும் 2 நாளாகமத்திலும் மனாசேயை பற்றி சொல்லப்படுகிற பகுதிகளை வாசித்து பாருங்கள். தன்னுடைய பிள்ளையையே அந்நிய தேவர்களுக்கு தகனித்தவன். ஏசாயாவை இவன்தான் கொன்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்களெல்லாம் மோசமான பாவத்திற்குள்ளாக அவன் வழி நடத்துகிறான். ஆனால் பாபிலோனின் படை இவனை கைது செய்த போது அவன் என்ன செய்தான் என்பதை 2 நாளாகமம் 33:12 பார்க்கிறோம். தேவனை நோக்கி அவன் கெஞ்சுகிறான். தேவனுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்துகிறான். அப்படி அவன் செய்தபோது தேவன் என்ன செய்தார் என்பதை அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். எவ்வளோ மோசமான பாவங்களை செய்தவன். நீ செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். நீ இப்போது என்னை பார்த்து கெஞ்சுகிறதுனால உனக்கு நான் மன்னிப்பு தருகிறேன், நீ பரலோகத்திற்கு வரலாம், ஆனால் நீ செய்த பாவத்திற்கு பாபிலோனில் போய் தண்டனை அனுபவி என்று மனாசேயை ஆண்டவர் அனுப்பவில்லை. இப்படியெல்லாம் தண்டிப்பதிலே அவருக்கு விருப்பமில்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. எனவே இது தண்டித்தல் என்பது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒன்று. இதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தண்டனை கொடுக்க தேவன் விரும்பவில்லை, உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். ஆனால் தண்டனை எனக்கு வேண்டும் என்று நாம் பிடிவாதமாக இருந்தால் என்ன செய்வது? கொடுத்து தானே ஆக வேண்டும். அப்படி யாரும் பிடிவாதமாக எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்பார்களா? சில வசனங்களை வாசித்து பார்ப்போமே. நீ குற்றவாளி என்று நாம் நியாயம் தீர்க்கும்போது நாம் யாரை குற்றவாளியாக தீர்க்கிறோம் தெரியுமா? நம்மைத்தான் குற்றவாளியாக தீர்க்கிறோம். இதை வேதாகமம் மிகவும் தெளிவாக காட்டுகிறது. அதிலும் உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று இன்னொருவரை பற்றி நாம் சொல்லுவோம் என்றால் நம்முடைய ஆசையின் பிரகாரமாக தேவன் அந்த தண்டனையை நமக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் நம்முடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றுகிறார். தேவனுக்கு உங்களை தண்டிக்க வேண்டும் என்பது விருப்பமில்லை. ரோமர் 2:1 பவுல் சொல்வதை பாருங்கள். மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஏன் நீ போக்கு சொல்ல முடியாது? நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இத்தனை பேரை குறித்து இவனையெல்லாம் ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் என்று நாம் பேசுகிறோம். இவனையெல்லாம் தேவன் விட்டு வைத்திருக்கிறார் என்று நாம் பேசுகிறோம். அதே பாவத்தை
நாமும் செய்கிறவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கு நிச்சயமாக அந்த தண்டனை வரத்தானே செய்யும். சரீரப்பிரகாரமாக ஒருவேளை அவன் அந்த பாவத்தை செய்தான் என்றால், மனதிலே அந்த பாவத்தை செய்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்றால் நாம் எப்படி தப்ப முடியும்? பல சமயங்களிலே நாம் இதை குறித்து யோசிப்பது இல்லை. மற்றவரிடத்தில் இருக்கக்கூடிய தவறு எனக்கு பெரியதாக தெரிகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை ரோமரிலே பவுல் சொல்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. அதாவது இடத்துல தேவன் அந்த கதையை அதற்காகத்தான் சொன்னார். நீ திருந்த வேண்டும், தன்னுடைய தவறை அவன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான், தன்னுடைய தவற்றை அவன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கதையை அங்கே அவனிடத்தில் சொல்லும்படியாக நாத்தானே அனுப்புகிறார். நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. ஏன்? பாவம் என்பது அன்பு இல்லாமை. நமக்கு தெளிவாக தெரியும். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், நியாயப்பிரமாணத்தின் மீது நடப்பது அன்பு. எனவே அன்பு இல்லை என்றால் நாம் பாவம் செய்கிறோம். மற்றவர்களை குறை சொல்லும்போது நம்மிடத்திலே அன்பு இல்லை என்பது தெளிவாக விளங்குகிறது. எனவே நாம் பாவம் செய்கிறோம். நான் திருந்தியாக வேண்டும். அதே பாவத்தை தான் நான் செய்ய வேண்டும் என்று கூட அவசியமில்லை. யாக்கோபு 2:11-13 வசனங்களை பாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். ஆம், அவன் விபச்சாரம் செய்கிறான், அவன் மிகவும் மோசமானவன், பாவி, அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, நான் கொலை செய்கிறவனாக இருந்தால் எனக்கும் தண்டனை கிடைக்கத்தானே செய்யும். ஏனென்றால் இரண்டையும் சொன்னவர் அவர் தானே. இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார், தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறார். நான் உபச்சாரம் செய்யாதவனாக இருந்தாலும் என்னுடைய தகப்பனை தாயை நான் கனம் பண்ணவில்லை என்றால், அவர்களை நான் ஒழுங்காக கவனிக்கவில்லை என்றால் நான் பாவிதானே, எனக்கு அந்த தண்டனை கிடைக்கத்தானே செய்யும். நான் கொலை செய்யவில்லை என்று கூட நாம் சொல்லி தப்பிக்க முடியாது. ஒருவனை பகைத்தால் அவன் கொலைகாரன் என்று வேதாகமம் சொல்கிறது. ஏன்னா நான் விபச்சாரம் செய்யாமல் இருந்தாலும் இன்னொருவனை பகைக்கிறவனாக இருந்தால் எனக்கு தண்டனை உரியதாகத்தான் இருக்கிறது. என மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்லும்போது நம்மிடத்தில் எந்த பாவமும் இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் ஏதேனும் பாவம் இருக்கிறது என்றால் தீர்ப்பு சொல்கிற வேலையை நாம் நிறுத்தியாக வேண்டும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நாம் என்ன தீர்ப்பு சொல்கிறோமோ அந்த தீர்ப்பின்படி நமக்கு நடக்கும். நாம் இரக்கம் காட்டவில்லை என்றால் நமக்கும் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இதை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். தாவீதுக்கு ஏன் தண்டனை வந்தது என்றதும் தெரிகிறதா? கதையை சொன்ன மாத்திரத்திலே ஐயோ நான் பாவி, தேவன் என்னை மன்னிக்க வேண்டும், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துவிட்டேன் என்று அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார் என்றால் இந்த தண்டனையிலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், அவன் சாக வேண்டும், அவன் நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொன்னதினால தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தான் கொடுத்த தீர்ப்பை அனுபவிக்க வேண்டியதாக மாறியது. இது எவ்வளவு மோசமானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? நமக்கு மனதில் இளைப்பாறுதல் இல்லாமல் போவதற்கு நாம் செய்கிற ஒரு காரியம் மற்றவர்களுக்கு தீர்ப்பு சொல்வது ஆகும். மார்க் 4:24 வாசிக்கிறோம். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். மற்றவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அது நமக்கு நடக்கும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அவர்களுக்கு தண்டனை வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பது புரிகிறதா? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் 6:7 நாம் வாசிக்கிறோம். இளைப்பாறுதலுக்கு என்ன விலை? உண்மையான இளைப்பாறுதல் என்னுடைய மனதில் இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய உள்ளத்தில் பாவத்திலிருந்து, அந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இயேசு விலை கொடுத்திருக்கிறார், நமக்காக மரித்திருக்கிறார். நாம் உண்மையிலே நம்முடைய பாவத்திற்காக வருந்தும்போது அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது என்றால் இயேசு விலை கொடுத்திருக்கிறார். ஆனால் பாவ மன்னிப்பு கிடைத்து நாம் இளைப்பாற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பை இலவசமாக கொடுக்க வேண்டும். அது கடினமாகவும் வேதனையாகவும் தான் இருக்கும். ஆனால் அதுதான் நாம் கொடுக்கிற விலை. மற்றவர்களை பற்றி குறை பேசாமல்
அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த விலையை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை என்றால் ஒரு வேளை பரலோகத்தையும் நாம் இழக்க நேரிடலாம். அவனுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் இருக்கும் என்றால் நான் அந்த பரலோகத்திற்கு வர ஆசைப்படவில்லை என்று சில சமயங்களில் சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சொல்லாதீர்கள். நாம் சொல்லுகிற தீர்ப்பின் பிரகாரமாக தேவன் முடிவு செய்து விட்டால் நமக்கு பிரச்சனை தான். அன்பு சகல பாவங்களை மூடும் என்ற நீதிமொழிகள் 10:12 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம். நமக்கு மற்றவர்கள் மேல் அன்பு இருந்தது என்றால் இந்த பாவங்களை நாம் மறந்து விடலாம். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது அவருக்கு தெரியும். தீர்ப்பு சொல்வது நம்முடைய வேலை இல்லை. செய்வோமா? யோசித்து பாருங்களேன். 15 ஆண்டுகளாக ஒரு தம்பதியரிடத்தில் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. காரணம் அவரிடத்தில் இருந்த குறைகள் தான். ஒரு நாள் மனைவி ஒரு ஆலோசனை சொன்னார். நாம் 2 பெட்டிகள் வைத்துக்கொள்வோம். அந்த பெட்டிக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அடுத்தவர் மேலே என்ன குறை இருக்கிறது என்பதை நாம் எழுதி போடுவோம். மாத கடைசியில் அந்த பெட்டியை திறந்து பார்த்து என்ன குறைகள் அடுத்தவரிடத்தில் இருக்கிறதோ அந்த குறைகளை அடுத்தவர் அகற்றி அதற்கு அடுத்த மாதம் பிரச்சனை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். கணவரும் அதை ஏற்றுக்கொண்டார். 2 பேருக்கும் 2 பெட்டி எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சீட்டில் அன்று நடந்த சம்பவங்களிலிருந்து தான் அடுத்தவரிடத்தில் பார்க்கிற குறைகளை எல்லாம் எழுதி போடுவார்கள். இன்றைக்கு சாப்பிட்ட போது சோறு மேஜையின் மேலே சிந்தி கிடந்தது, அப்படியே விட்டு போய்விட்டீர்கள். இது போன்ற பல குறைகள் எல்லாம் எழுதி உள்ளே போடப்பட்டன. மாதம் இறுதி வந்தது. பெட்டியை திறந்தார்கள். மனைவி எழுதியிருந்த குறைகள் எல்லாம் கணவர் வாசித்தார். நான் இவற்றை திருத்திக் கொள்வதற்கு பிரயாசப்படுகிறேன், நான் இவற்றை பத்திரமாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். கணவனுடைய பெட்டி திறக்கப்பட்டது. முதல் சீட்டை எடுத்து பார்த்தால் மனைவி, நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. எல்லா சீட்டிலும் அதுதான் எழுதியிருந்தது. அன்பு சகல பாவங்களையும் மூடும். நான் மற்றவரிடத்தில் குறைகளை பார்க்கிறேன் என்றார். எனக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம். அவர் கெட்டவர் என்று அர்த்தம் இல்லை, எனக்கு அன்பு இல்லை என்று அர்த்தம். இது எவ்வளோ மோசமானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நமக்கு மனதில் இளைப்பாறுதல் கிடைக்கும், சந்தோஷம் இருக்கும். தாவீது அடுத்தவருக்கு தீர்ப்பு சொன்னதுனால தன்னுடைய இளைப்பாறுதலை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த தவற்றை செய்யாதிருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டு இந்த அன்பை வெளிப்படுத்தி வருகிற எங்கள் அன்புள்ள தேவனே, இந்த வேளையிலே எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய அன்பினாலே எங்களுடைய உள்ளத்தை நிறைவேற்றலும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.